பார்த்தீங்கன்னா இது 90% கொஸ்டின் ஈஸியாக தான் இருந்தது. கண்டிப்பாக இதில் பாஸ் பண்ண முடியும் நம்பிக்கை இருக்குது. இந்த டைம் அவ்வளோவா ப்ரிப்பேர் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் வேறு, டைமும் கிடைக்கல. ஆனால் ஓரளவு புக்ஸில் நம்ம 6th to 12th வரைக்கும் என்ன படிச்சிருக்கோமோ அதுதான் வந்திருக்கு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. தமிழகத்தில் இன்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் 13.89 லட்சம் பேர் தேர்வு எழுதியுள்ளனர். அதன்படி சேலம் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 287 தேர்வு மையங்களில் சுமார் 76,000 பேர் இன்று குரூப் 4 தேர்வை எழுதியிருக்கின்றனர். தேர்வு மிகவும் எளிமையாக இருந்ததாக போட்டித் தேர்வர்கள் தெரிவித்துள்ளனர். வணக்கம், என் பேர் தனுஷ்யா. நான் பிஎட் முடிச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைம் அவ்வளோவா ப்ரிப்பேர் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் வேறு, டைமும் கிடைக்கல. ஆனால் ஓரளவு புக்ஸில் நம்ம 6th to 12th வரைக்கும் என்ன படிச்சிருக்கோமோ அதுதான் வந்திருக்கு. ஏதாவது கொஞ்சம் தான் வந்து யோசிச்சு பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோன்னா எல்லாமே கண்டிப்பாக பண்ணலாம். நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டாக போக தேவையில்லை. ஓவர் காமாக போனோம் அப்படின்னா நம்ம கொஷின்ஸ் ரீட் பண்ணும்போதே அதுக்கான ஆன்சர் வந்துட்டு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். 3 hours வந்து ஓகே, நீங்கள் யோசிச்சு பண்ணிங்கனாலுமே 3 hours போதும். நீங்கள் வந்து ஒரு கொஷின் வந்து 5 minutesக்கு மேலே யோசிக்கிறீங்க அப்படின்னா அந்த கொஷினை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற கொஷின்ஸ்லாம் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மீதி டைம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். ஏன்னா ஈஸியாக தான் இருக்குது, உங்களுக்கு அதுக்கப்புறமா ஞாபகம் வரலாம். ஸோ நீங்கள் தப்பாக மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் அதை கரெக்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அமைதியாக காமாக மைண்ட் வச்சுட்டு போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஆன்சர் வந்து வந்துடும். கன்ஃபியூஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண கொஷின் வந்திருந்தாலும் மாற்றி மார்க் பண்ணிடுவீங்க. ஸோ காமாக போங்க, கண்டிப்பாக வின் பண்ணிடலாம். என்னோட பேர் அன்பரசன். ஸோ நான் இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் செகண்ட் டைமாக அட்டம் பண்ணுறேன். ஸோ இது ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. பட் இந்த டைம் சொன்னாலும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு காமனாக தான் இருந்துச்சு. ஸோ பாஸ் ஆயிடும்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ தேங்க்யூ. என் பேர் லோகேஷ் கண்ணன். எனக்கு இதுதான் செகண்ட் அட்டம்ப்ட்டு. நான் படித்ததில் ஒரு 50% எனக்கு கவர் ஆணுச்சு. ரொம்ப ட்விஸ்ட்லாம் இல்லை, ஓரளவு எனக்கு என்னோடய நாலேஜுக்கு தகுந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் எனக்கு ஒரு 50% கவர் ஆணுச்சு. வணக்கம், என் பேர் பாலாஜி. இதான் 3வது அட்டம்ப்ட்டு. இதுக்கு முன்னாடி எழுதின 2 அட்டம்ப்டோட இந்த எக்ஸாம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓரளவு நல்லா பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலி ஒர்க்கில் இருக்கேன். ஒர்க்கில் இருந்துட்டு ஒர்க் முடித்து ஃப்ரீ டைமில் தான் ரெகுலராக படிக்க ஆரம்பித்தேன். படித்தது ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இதுவுமே ஜென்ரல் நாலேஜாகவும் கேட்டிருந்தாங்க. அதுவுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. வணக்கம், என் பேர் கார்த்திக். நான் இங்கே பண்ணப்பட்டி ஸ்கூலில் எக்ஸாம் எழுத வந்திருக்கேன் குரூப் 4. இது எனக்கு 3rd அட்டம்ப்ட்டு. ஆக்சுவலாக வீட்டிலேருந்து தான் படிச்சுட்ருக்கேன். ஒர்க் போய்கிட்டு வீட்டிலேருந்து படிச்சுட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா இது 90% கொஸ்டின் ஈஸியாக தான் இருந்தது. கண்டிப்பாக இதில் பாஸ் பண்ண முடியும் நம்பிக்கை இருக்குது. எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எதுலையாவது பாஸ் பண்ணி உள்ள கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னு ஆசையாக இருக்குது. அதனால் இது ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைம் கண்டிப்பாக வேலை கிடச்சிருன்னு நம்பிக்கை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரு மாடரேட்டாக தான் இருந்தது. 90% பாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான், 100% டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. அப்புறம் பார்த்தா மேக்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்திருக்கு. அப்புறம் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்தந்த டாபிக் வைஸ் படிச்சிருந்தோமா நம்ம சிலபஸ் கவர் பண்ணியிருந்தாவே இதில் பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா எக்ஸாம் 3 மணி நேரம், நான் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 45 நிமிஷத்துலேயே முடிச்சிட்டேன். ஏன்னா மாடரேட்டாக இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்ததுனால நான் ஆல்ரெடி படிச்சிருந்ததுனால 3rd அட்டம்ப்ட்ன்றதுனால கொஞ்சம் ஃபியர் இல்லாமல் எழுதினேன். அது பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக தான் இருந்தது. புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைம் பத்தாமல் இருந்திருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் அச்சீவ் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு இந்த கொஸ்டின் பார்த்தாவே கொஞ்சம் டைம் பத்தாத மாதிரியும் மாடரேட்டாக இருந்ததுனால கொஸ்டின் டஃப்ன்ற மாதிரி தான் தெரியும். நீங்கள் அடிக்கடிக்கு ரிவிஷன் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸாம் ஏதாவது நீங்கள் வீக்லி எக்ஸாமோ இல்லை மந்த்லி எக்ஸாமோ ஏதோ ஒரு எக்ஸாம் ஃபுல் டெஸ்ட் எழுதி ஆல்ரெடி ஓஎம்ஆர் நீங்கள் பழக்கப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஃபஸ்ட் டைம்ன்றதால கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கோச்சிங் போய் தான் படிக்கணும் இல்லை வீட்டிலேருந்து படிக்கிறது, இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னா நான் இப்போ ஒர்க்கு போயிட்டு தான் படிச்சுட்டு இருக்கேன். கிடைக்கிற டைமில் படிக்கிறேன். நம்ம எங்கே போய் படித்தாலும் சரி, கோச்சிங் போய் படித்தாலும் சரி, வீட்டிலேருந்து படித்தாலும் சரி, அதுக்கான டைம் நம்ம குரூப் 4 எக்ஸாம் எழுதுறோம் இல்லை குரூப் எக்ஸாம்ஸ்க்கு வரோம் அப்படின்னா அதுக்கான டைம் நம்ம தான் ஒதுக்கிக்கணும். நமக்கு ஒர்க் இருக்கும் இல்லை பணம் இருக்குது இல்லைன்றதெல்லாம் அப்பாற்பட்டது. நம்ம டைம் எவ்வளோ நேரம் ஒதுக்கி இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி டைம் ஒதுக்கி நம்ம படிக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ். அவங்கவுங்க விருப்பம் தான். குரூப் இது கோச்சிங் கிளாஸ் போகிறதும் இல்லை வீட்டிலேருந்து படிக்கிறதும் கண்டினியூஸாக நீங்கள் எங்கேருந்து படித்தாலும் சரி, கோச்சிங் கிளாஸ் போய் படித்தாலும் சரி, வீட்டிலேருந்து படித்தாலும் சரி, கண்டினியூஸாக படிச்சிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக சேலம் மாவட்டத்திலிருந்து சீனிவாசன்.